அதற்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 52ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் இன்றைக்கு அருமையான வார்த்தை கொடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ரெண்டே வரியில இருந்து வேசப்பணிக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஆனாலும் பெரிய ஆழமான வார்த்தை, நல்லா கவனிச்சது தெரியும். ஏன்னா கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா, காரியத்தை வாய்க்க பண்ணுன்னா நம்ம எதிர்பார்க்குற நிறைய காரியங்கள் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன காரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் இருக்கலாம், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு போக்குவரத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கலாம். எந்த காரியம்னாலும் சரி, நீங்கள் ஒரு ஆசைப்படலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த காரியத்தை வந்து ஏசப்பா வந்து ஜெயமாக முடிக்கணும்னா ஏசப்பட நீங்கள் முழு மனதோடு கேட்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஆசைப்படலாம், ஆனால் வந்து அது வெற்றி அடையிறது கர்த்தர் கையில் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சீடர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு படகுல போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சேர்ந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்குது, காற்று ஓவர் அடிக்குது. அந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் பயப்படுறாங்க. என்னடா பண்ணுறது, கடல் கொந்தளிக்குது, நம்ம எல்லாம் மூழ்க போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ வந்து மற்றவர்களும் பேசுகிறாங்க, என்னடா படகு வந்து எப்படி அழைச்சிட்டு முட்டு போகிறோமோ நினச்சிட்டு சமயத்தில் தூரத்தில் வந்து ஏசப்பா வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது புகை முடியுமா இருக்குது, பக்கத்தில் வந்து வர்றதுனால தெரியல, சரியா தூரமாக வந்துட்டு இருக்கிறாங்க, அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க, அங்கே வர பிசாசு வருது, பேய் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ ஏசப்பா பக்கம் வர லாஸ்ட்டில் வந்து ஏசப்பாலாம் பக்கத்தில் வர தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து கடல் மேலே நடந்து வர்றது ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஏசப்பா கடல் மேலே நடந்து வராது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்போ என் பேதூர் இருக்கிற அப்படி பேதூர் கேட்குறாரு, ஏசப்பா அது நீரே ஆனால் நானும் கடல் மீது நடந்து வரணும்னு சொல்கிறாரு. உடனே கட்டையில் இருக்கிற அப்படி நடந்து வா, எப்படி ஏசப்பா சொல்றாரு, நீ கடல் மேல் நடந்து வா அப்படின்னு கட்டையில் இருந்தாரு. கட்டையிலைக்கு கீழ்படிஞ்சு பேதூர் நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி எதில் நடக்க ஆரம்பிக்கிறா, அப்படி கடல் மேலே நடக்கிற நீர் மேலே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ தண்ணி மேலே நடந்தனாலும் கீழே காலில் பிங்கிடும், நம்மளும் சேர்ந்து பிங்கிடும். ஆனால் ஏசப்பா கட்டையில் இருக்கிறாரு, நீ கடல் மேல் நடந்து வா அப்படின்னு சொல்லி கட்டையில் இருக்கிறாரு. கட்டளைக்கு கீழ்படுந்து யார் நடக்கிறா, அப்படி பேரு நடக்குது, அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் சுற்றி பார்க்குறாரு. அந்த காற்று, கடல், கொந்தளிக்கிறது, இதெல்லாம் சூழ்நிலையை பார்க்குறாரு. சூழ்நிலையை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. பார்த்து பயந்து போய் அப்படியே கொஞ்சமாக வந்து மூழ்க ஆரம்பிக்கிறார். இயேசுவே என்னை காப்பாற்றும், நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், இயேசுவே என்னை காப்பாற்றும், நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா வந்து கை நீட்டி உதவி கேட்கிறாரு. அப்போ ஏசப்பா அற்ப விசுவாசி அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையெழுத்து மேலே தூக்குறாரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஏசப்பா வந்து அவர் ரசித்து கொண்டார். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் சுச்சுவேஷன் பார்த்து பயப்படுறாரு, சூழ்நிலை பார்த்து பயப்படுறாரு. நீங்கள் அநேக பேர் நீங்களும் சுச்சுவேஷன் சூழ்நிலை பார்த்து நீங்கள் பயந்துட்டு இருக்கலாம். ஏசப்பா உங்கள் அருகிலே